ஒரு அழகான கிராமத்துல சைவ மருமகள் இருந்தா. அவளோட மாமியார் சொந்தமா ஒரு மீன் குழம்பு கடை ஒன்ன வச்சிருந்தாங்க. தனக்கு அப்புறம் தன்னோட மருமக தான் அந்த கடையை பாத்துக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா அவளுக்கு சுத்தமா அதுல விருப்பம் இல்ல. எப்பா ஈஸ்வரி, காலெல்லாம் வலிக்குதுமா. இன்னைக்கு கடையை எப்படி நடத்த போறேன்னு எனக்கும் தெரியல. இன்னும் வெங்காயம் எல்லாம் உரிச்சு மீன் குழம்புக்கு ரெடி பண்ணணும். நீ பாத்திரம் விளக்கிட்டு இருக்கியாக்கும்? ஆமாங்கத்த, பாத்திரம் விளக்கணும்ல. பாத்திரம் விளக்கி முடிச்சுட்டு சமைக்கணும். எல்லா வேலையும் இருக்குல்ல, நான் ஒவ்வொன்றா பார்க்குறேன். நீங்கள் மீன் குழம்பு வச்சு கடைக்கு எடுத்துகிட்டு போகிற வேலையை பாருங்கத்த. சரிங்கத்த, சீக்கிரம் நான் சமைக்கணும். அவருக்கும் சாப்பாடு கொடுத்துடணும்ல. சரி, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கத்த. ஐயோ, இந்த வயசான காலத்தில் எங்கிட்டும் அங்கிட்டும் போக முடியலம்மா. ரொம்ப கால் கையெல்லாம் வலிக்குது பார்த்துக்க. சரி சரி, நீ பாரு, நான் பார்த்துக்கிறேன். நம்மளும் அதே இதையும் சொல்கிறோம். இவள் வாயிலேருந்து ஒரு வார்த்தை வருதா கடையை நான் பார்த்துக்கிறேன்னு? ஒரு வார்த்தை கூட வாயிலேருந்து சொல்ல மாட்டேங்கிறா. இவளை என்னன்னு தான் சொல்கிறது? நேராகவும் சொல்ல முடியல. மறைமுகம் சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளேச்சே. இன்னைக்கு என்ன சமையல் பண்ணலாம்? அந்த முருங்கைக்காய் வச்சு ஏதாச்சும் கூட்டு மாதிரி பண்ணுவோமா? நம்ம புருஷனுக்கு அது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். எதுக்கும் அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்குவோம். என்னங்க, உங்களுக்கு முருங்கைக்காய் கூட்டு வச்சா ரொம்ப பிடிக்கும்ல? அந்த உள்ளே இருக்க அந்த முருங்கைக்காயோட எசன்ஸ் மட்டும் எடுத்து போட்டோம்னா எவ்வளோ ருசியாக இருக்கும். நான் உங்களுக்கு ஒரு தடவை வச்சு கொடுத்துருக்கேன், ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி உங்களுக்கு இப்போ செஞ்சு கொடுக்குறேன், சாப்பிட்றீங்களா? என்ன ஈஸ்வரி, நீ என்ன செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். சரிடாம்மா, நீ எதா இருந்தாலும் செய்யன்னு நான் சாப்பிட்டுக்கிறேன். ஈஸ்வரியே, சாப்பாடு செஞ்சு முடிச்சிட்டியாம்மா? ஐயோ, என்னால் நடக்க கூட முடியல. என்ன பண்ணுறதுமா? கடையில் போய் இன்னைக்கு அவசியம் வேலை பார்த்தே ஆகணும். வேற என்ன பண்ண முடியும் சொல்லு? அத்தை, இவ்வளோ கால் வலிக்குதுன்னு சொன்னால் எதுக்கத்தா கடைக்கு போகிறீங்க? இன்னைக்கு ஒரு நாள் லீவ் விட்டுட்டு வீட்டில் இருக்கலாம்ல. உடம்பு சரியானதுமே கடையை போய் பார்க்க வேண்டியதானே அத்தை? எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த கடைக்கு போகணும் நீங்கள் சொல்லுங்கள். ஐயையோ, இல்லைம்மா, நம்மக்கிட்ட நிறைய பேர் வந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க குழம்பு. நம்ம மட்டும் கடையை ஒரு நாள் அடைச்சிட்டோன்னு வச்சுக்கவே, அப்புறம் அடுத்து நம்மக்கிட்ட குழம்பு வாங்க மாட்டாங்க. வேற யார் கடைக்காவது போயிடுவாங்க. அதனால ஒரு நாள் கூட லீவ் விடாமல் போகணும். அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டு இருக்கேம்மா. அப்போ என்னங்கத்தான் பண்ண முடியும் சொல்லுங்க? நம்ம போய் தான் ஆகணும், வேற வழி இல்லைன்னு சொல்கிறீங்களே. சரிங்கத்த, நீங்கள் போயிட்டு இன்னைக்கு சீக்கிரமே வேலையை முடிச்சுட்டு வந்துடுங்க. என்ன, நான் உங்களுக்கு வீட்டில் வந்ததுமே எல்லாமே பண்ணி கொடுக்குறேன், போயிட்டு வாங்க. இப்படி அவங்க அத்தை மறைமுகமாக சொன்னாலும் அவள் சுத்தமாக புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை. மீன் குழம்புமா, மீன் குழம்பு. ஒரு குழம்பு 40 ரூபாய் தான், வாங்க. என்ன தேவியம்மா, உன் மருமகளை கூட்டிட்டு வரலையா? என்னமோ இன்னைக்கு உன் மருமக தான் கடையை பார்த்துக்குவான்லாம் சொல்லிட்டு போனா, இன்னைக்கு நீயே வந்து உட்காந்துருக்குற. சரி சரி, ஒரு மீன் குழம்பு கொடுக்குறியா? கொஞ்சம் பொறுமா, ஊற்றி கொடுக்குறேன். அடியே தேவி, என்னடி இன்னைக்காச்சும் உன் மருமகளை கூட்டு வந்து கடையை விடுவேன் பார்த்தா இன்னைக்கு ஆளக்கானா? என்னாச்சா, வரமாட்டேன்னு சொல்லிவிட்டாளா? அட ஏண்டி, நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் அவகிட்ட. மறைமுக கூட சொல்லி பார்த்துட்டேன். ஆனால் அவள் வாயிலேருந்து ஒரு வார்த்தை கூட நான் கடையை இனிமேல் பார்த்துக்கிறேன்ற வார்த்தை வரவே மாட்டேங்குது. என்னதான் இதுக்கு மேலே சொல்கிறதுன்னு எனக்கும் தெரியல. வாய் விட்டு சொல்ல மனசு வர மாட்டேங்குது. அடி, அப்போ எத்தனை நாள் தான் நீ இந்த கடையை பார்த்துட்டு இருக்க போற? உனக்கு அப்புறம் அவள் தானே எடுத்து பார்க்கணும். அவளுக்கு சொல்லி கொடுத்தா தானே அடுத்தடுத்து பாப்பா. உங்களுக்கு தானே நல்லது. உனக்கு பின்னும் பாப்பாடு யாரடி பாப்பா? அதை முதல்ல யோசிச்சு பாருங்க. அப்புறம் இந்த கடைக்கு ஒன்றுத்துக்கு ஆகாமல் போயிரும் பார்த்துக்க. உன் மருமகளை ஒழுங்காக கடையை பார்க்க சொல்லு. அவளுக்கு தான் வாழ் நல்லா உதவும் பார்த்துக்க. இதுலேருந்து 4 காசு சம்பாரிச்சு அவளுக்கு தானே பிள்ளை குட்டியை படிக்க வச்சுக்குவால. சரிடி, இன்னைக்கு அவகிட்ட போய் நேராகவே சொல்லிடுறேன். அவள் தான் கடையை கட்டன் ரைட்டாக பார்த்துக்கணும்னு சொல்லிடுறேன். இதோ பாரா, இதுக்கு மேலே என்னால் மீன் குழம்பு கடையை பார்க்க முடியாது. உன் பொண்டாட்டிட்ட நான் எவ்வளவோ மறைமுகமாக சொல்ல முயற்சி பண்ணேன். ஆனால் அவள் சுத்தமாக கேட்குற மாதிரியே இல்லை. நேராகவே சொல்லிடலான்னு வந்துட்டேன். இதை பாருமா, நீ தான் இனிமேல் மீன் குழம்பு கடையை பார்த்துக்கணும். வீட்டு வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். எனக்கு அப்புறம் நீ தானம்மா இந்த தொழிலை எடுத்து நடத்தணும். இப்போ இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பழகினா தான் நடத்த முடியும். நீ தான் பார்த்துக்கணும். என்னம்மா நீ இதை சொல்லவா இவ்வளோ கூச்சப்பட்டுட்டு இருந்த? அதெல்லாம் ஈஸ்வரி சூப்பராக கடையாக பார்த்துக்குவா. அவளுக்கா சமைக்க தெரியாது. எல்லாமே அவள் சமையல்லாம் சூப்பராக பார்ப்பா. என்ன, அவளுக்கு இந்த அசைவம் அது மட்டும் தான் பிடிக்காது. மற்றபடி அவள் எல்லாமே சூப்பராக செய்வாம்மா. நீ மீன் குழம்பு மட்டும் வச்சு கொடுத்துரு. அவள் போய் அதை வித்துட்டு வந்துட்டோம், சரியா? ஈஸ்வரி, பாத்தியா அம்மா சொல்றதுக்கு எவ்வளோ தயக்கப்பட்டு இருந்தாங்கன்னு நீயே வாயால சொல்லு. என்னால் முடியாதுங்க. என்னால் அந்த மீன் குழம்பு கடையெல்லாம் பார்க்க முடியாது. ஏங்க, சின்ன வயசுலேருந்தே எனக்கு இந்த அசைவத்தை பார்த்தாலே பிடிக்காது. அதோட ஸ்மெல்லு கூட எனக்கு பிடிக்காது. அப்புறம் எப்படிங்க நான் அந்த கடையில் போய் நான் வேலை பார்க்க முடியும்? எனக்கு அது ஒப்பவே ஒப்பாதுங்க. தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. வேற ஏதாவது கடை வச்சு கொடுக்குறேன்னா கொடுங்க, அங்கே வேணா நான் பார்த்துக்கிறேன். இந்த கடையை என்னால் பார்க்க முடியாது. இங்க பாரு ஈஸ்வரி, உன்னை யாரும் இங்க அசைவம் சாப்பிட சொல்லல. நீ அசைவ கடையை பார்த்துக்கொண்டு தான் சொல்றோம். தயவு செஞ்சு இதை மாட்டேன்னு சொல்லாத. அம்மாக்கு அப்புறம் நீ தான் இந்த கடையை எடுத்து நடக்கணும். இது நாங்க காலங்காலமா அந்த கடையை நடத்தி வந்துட்டு இருக்கோம். நீ இப்படி சொன்னா என்னமா அர்த்தம்? நமக்கு தானே நாளைக்கு நல்லது அது. எனக்கு உங்களுக்கு புரியுதா இல்லையா? எனக்கு அந்த வாடையே பிடிக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், புரிஞ்சுக்கோங்க. ஏமா, உன்னை மீன் குழம்பு எடுத்து சாப்பிடு நான் சொல்றோம். கடையை கொஞ்சம் பார்த்துக்கோன்னு தானே சொல்றோம். நீ தான் கடையை பார்த்தாகணும் பார்த்துக்க. எனக்குலாம் தெரியாது. எனக்கு அப்புறம் நீ தான் பார்த்தாக்கணும். இப்போ நீ பழகினாதான் முடியும், பார்த்துக்கோ. அவளும் சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புனா. காலையில ஆனதுமே அவங்க அத்தை சுட சுட மீன் குழம்பு வச்சுக்கிட்டு இருந்தாங்க.
இதோ பாருமா, மீன் குழம்புக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணி அரைச்சி வச்சு எல்லாமே பண்ணி வச்சாச்சு. நீ மீன் குழம்பு எடுத்துகிட்டு போய் வியாபாரம் பண்ணுறது தான் வேலை. ஒரு குழம்பு 40 ரூபாய்க்கு விற்கணும் சரியா? யாராச்சும் ஓசியில் கேட்டால் எடுத்து தூக்கி கொடுத்துறாத. நல்லபடியாக காசுக்கு கொடு சரியா? சரிங்க அத்தை, நான் போயிட்டு வரேன். ஈஸ்வரிக்கு அந்த வேலை பிடிக்கலைனாலும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே செஞ்சாத. ஈஸ்வரிக்கு அந்த மீன் குழம்பு வாடை பிடிக்காதனால மூக்குல மாஸ்க மாட்டிட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சா. வாங்க வாங்க, மீன் குழம்பு 40 ரூபாய் தான். அட என்னம்மா இது, மூக்குல மாஸ்க மாட்டிக்கிட்டு இப்படி வேலை பார்த்துட்டு இருக்கு கொள்ளக்காரியாட்டம்? இல்லைங்க்கா, எனக்கு மீன் குழம்புனா கொஞ்சம் பிடிக்காது, ஸ்மெல்லு பிடிக்காது, அதுக்கு தான் இந்த மாஸ்க் போட்டிருக்கிறேன். சரிங்க்கா, உங்களுக்கு 40 ரூபாய் குழம்பு ஊற்றுட்டுமா? ஏம்மா, நீ காலை முழுக்க இந்த மீன் குழம்பு கடையில தான் வாழ போற, அப்புறம் என்ன மாஸ்க்கு? போக போக பழகிரும், கழட்டி தூக்கி போடு. சரி, எனக்கு 40 ரூபாய் குழம்பு ஊற்று, நான் கிளம்புறேன். என்னவ்ல இது மூக்கில் மாஸ்க மாட்டிட்டு உட்காந்துருக்குற? என்ன உனக்கு பைத்தியங்கிட்டே பிடிச்சிச்சா? மீன் குழம்பு வாசனை எவ்வளோக்காவது பிடிக்காம இருக்குமா? அந்த மாஸ்கை கழட்டி போட்டு உட்காருப்ல, பார்க்கவே சகிக்க மாட்டேங்குதே. இது பாருங்க, உங்களுக்கு குழம்பு வேணும்னா வாங்கிட்டு போங்க, அதை விட்டுட்டு கண்டதை பேசிட்டு இருக்காதீங்க. நான் மூக்கில் மாஸ்க் மாட்டவே மாட்டாமல் இருப்பேன், அது என்னோட இஷ்டம். ஏம்மா, எதுக்கு உனக்கு இப்படி கோவம் வருது? உங்கள் அத்தைக்காரியில் எப்படி கோவமே பட மாட்டா தெரியுமா? சரி, குழம்பு ஊற்று, நான் போகிறேன். எதுக்கு உன் வீட்டு கதை சொந்த கதைலாம் எனக்கு? அந்த மீன் குழம்பெல்லாம் தீர்ந்ததுமே தான் ஈஸ்வரிக்கு மூச்சே வந்தது. அப்பா, இப்போதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. இந்த மீன் குழம்பு வாசனையே எனக்கு பிடிக்காது, இதுல இது வேற பக்கத்துல வச்சுட்டுச்சே. ஆமா, நம்ம ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மீன் குழம்பு தான் நம்ம கடையா போடணுமா? ஏன் சைவ கடையும் போடலாமே? பேசாம நாளையிலேருந்து மோர் குழம்பு வத்த குழம்பு செஞ்சு எடுத்துட்டு வருவோம், அதுவுமே நல்ல வியாபாரமாகும். அவளும் அன்னைக்கான வேலைகளை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பினா. என்னங்க, இன்னைக்கு நான் தான் கடையில வேலை பார்த்தேன், உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா? நீங்க 2 பேரும் சேர்ந்து நீ எப்படியாச்சும் வேலை செய்ய வைக்கணும் தானே நினைச்சீங்க. ஸோ நீங்க நினைச்ச மாதிரியே நான் செஞ்சுட்டேன், போதுமா? எனக்கு ரொம்ப சந்தோஷம்மா. நீ இப்படி அம்மா பேச்சு என் பேச்சு கேட்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி சரி, நீ கிளப்பார்ப்போ, வீட்டில் போய் தூங்கு. காலையில எந்திரிச்சதுமே அவளுக்கு பிடிச்ச மாதிரி சைவ குழம்புகளை வச்சுக்கிட்டு இருந்தா. இன்னைக்கு நமக்கு பிடிச்ச மாதிரி சைவ குழம்புகளை வச்சு கொண்டு போவோம், நல்லா போகும். என்னடி இது? எப்போ மீன் குழம்பு தானே வச்சு எடுத்துட்டு போனோம், இன்னைக்கு என்ன இந்த மோர் குழம்பு வத்த குழம்பு வச்சுட்டு போயிட்டு இருக்க? இதெல்லாம் ஓடவே ஓடாது. உனக்கு என்ன பைத்தியமா? இதை முதல் தூக்கி கீழே ஊத்திட்டு மீன் குழம்பு வையே. பாருங்க அத்தை, கடையை தான் என் பொறுப்புல விட்டுட்டீங்களே, அப்புறம் என்ன? என் கடைக்கு எப்படி லாபம் சேர்க்கணும்னு எனக்கு தெரியும். நீங்க ஒன்றும் எனக்கு ஐடியா சொல்ல வேணாம், எப்படி என் கடையை வளர்த்துறதுன்னு எனக்கு தெரியும் அத்தை. சரிடி, நானும் பார்க்குறேன். இன்னைக்கு நீ இந்த குழம்பெல்லாம் கடைக்கு எடுத்துட்டு போ. ஒருத்தர் கூட வந்து இந்த குழம்பு வாங்க மாட்டாங்க பாரு. அவளும் அன்னைக்கு கடையில போய் கூவி கூவி வித்துக்கிட்டு இருந்தா. எல்லாரும் வாங்கம்மா, மோர் குழம்பு வத்த குழம்பு 2 குழம்பு சேர்த்து 40 ரூபாய்க்கு தான் தரேன், எல்லாரும் வந்து வாங்கி சாப்பிட்டு பாருங்க, ருசி ரொம்ப அதிகமா இருக்கும். ஆஹா, என்னம்மா நீ இன்னைக்கு சைவ குழம்புகளா போட்டிருக்க? உங்க அத்தை எப்பவுமே மீன் குழம்பு தானே போடுவாங்க, உங்க அத்தை இது சொல்லலையா? ஆமா, இந்த சைவ குழம்புகள் பார்த்தாலே ரொம்ப சுவையா இருக்கும் போல இருக்கே, கொஞ்சம் ஸ்பூன்ல கூடு, நாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருந்தா வாங்கிக்கிறோம். அக்கா, உண்மையிலே இது ரொம்ப அருமையா இருக்கும், இருங்க கரண்டியில கொடுக்குறேன், கொஞ்சம் ருசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வாங்கிட்டு போங்க. ஈஸ்வரியும் கொஞ்சம் குழம்பு எடுத்து ஸ்பூன்ல அவங்க கையில கொடுத்தா. அவங்களும் அதை ருசிச்சு பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆஹா, உன் குழம்பு ரொம்ப அருமையா இருக்குமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எல்லாத்துலயுமே 2 குழம்பு எனக்கு கட்டி கொடுக்குறியா? அட ஆமா கண்ணு, நான் கூட உன்னை என்னமோ நினச்சிட்டேன். சைவ சமையலை ரொம்ப அருமையாக பண்ணுறியே. இதில் இந்த வத்த குழம்பு தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. எனக்கும் 2லையுமே 2 கட்டு. அவளோட சைவ உணவுகளும் நல்ல தூள் பறக்க ஆரம்பிச்சது. கடை எப்படி போகுதுன்னு பார்க்கறதுக்காக அவங்க அத்தை அந்த இடத்துக்கு வந்தாங்க. ஏண்டி, உன் கைப்பக்கத்தோட உன் மருமக கைப்பக்கம் ரொம்ப அற்புதமாக இருக்குது பார்த்துக்க. இந்த மோர் குழம்பு வத்த குழம்பு வச்சிருக்கிற பார்த்துக்க, அம்புட்டு ருசியாக இருக்குது. ஊற்றி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குடி. கொஞ்சம் தான் வாங்கி குடிச்சு பார்த்தேன், அவ்வளோ ருசியாக இருக்குது தெரியுமா? நீ கொஞ்சம் வாங்கி குடிச்சு பாரு, அப்போ தெரியும் உனக்கு. உன் மீன் குழம்போட இதுவும் நல்லா தான் போகும் போல இருக்குடி. இதுவும் கடையில் போடு, நாங்கள் அடிக்கடி வந்து வாங்கிக்குவோம்ல. ஆமாண்டி, கட்சி மாறிட்டியாக்கும். நீ இவ குழம்பு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. நாளையிலேருந்து நானும் என் மீன் குழம்பு கொண்டு வந்து போடுறேன், 2 குழம்பையும் வச்சு ருசி பாருங்க, எது நல்லா இருக்குன்னு தெரியும். இப்படி அவங்க மருமகளை பாராட்டினது அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால நாளையிலேருந்து அவங்களும் மீன் குழம்பு கொண்டு வரலான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. காலையில எந்திரிச்சதுமே 2 பேருமே மாத்துக்கட்டுல அந்த குழம்புகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. பாப்போண்டி, இன்னைக்கு 2 பேருமே கடை கொண்டு போவோம். யாரோட குழம்பு நல்லா போகுதுன்னு நானும் பார்க்குறேன் வா. அத்தை, பாத்துக்கலாம் அத்தை, போட்டிக்கு நான் தயாரா தான் இருக்கேன், அங்க போய் பாத்துக்கலாம் யார் குழம்பு நல்லா போகுதுன்னு. என்ன 2 பேரும் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏதோ சண்டை போடுற மாதிரிலாம் தெரியுது. உன் குழம்பா என் குழம்பான்னு ஏதோ கேட்டுட்டு இருக்க மாதிரிலாம் இருக்கு. என்னாச்சு உங்க 2 பேத்துக்கும்? அது ஒன்றும் இல்லடா, அது எங்களுக்கான பிரச்சனை. நீ இதில் தலையிடாத, நாங்கள் பார்த்துக்குறோம் சரியா? சரி, நீ உன் வேலையை பாரு.
ஆமாங்க, இது எங்க 2 பேத்துக்குள்ளயான பிரச்சனை. நீங்க இதுல தலையிடாதீங்க. நாங்க அதை சால்வ் பண்ணிக்கிறோம். உங்க குழம்பு தயாராயிருச்சா? சரி வாங்க எடுத்துட்டு போவோம். யார் குழம்பு விக்குதுன்னு அங்க போய் பார்ப்போம். என்னம்மா இது 2 பேரும் குழம்பு வச்சிருக்கீங்க? 2 பேர் இப்படி ஒரு குழம்பு வச்சிருந்தா நான் எந்த குழம்பு வாங்கிட்டு போறது? இல்ல இல்லம்மா, என் குழம்பு வாங்கிட்டு போய் என் குழம்பு தான் ருசியா இருக்கும். அந்த காலத்துல என் குழம்பு தான் எல்லாரும் வாங்கிட்டு இருக்காங்க. அவ கடையில குழம்பு வாங்காத, என் கடையில வாங்க. அட கொஞ்சம் பொறுங்கம்மா. 2 பேரும் இப்படி மாத்துக்கட்டுல சண்டை போட்டீங்கன்னா நான் யார்கிட்ட தான் வாங்குறது? ஐயோ கடவுளே, நான் யார்ட்டையுமே வாங்கல, நான் போறேன். இந்த பாரு கண்ணு, என் கடையில தான் குழம்பு நல்லா இருக்கும். அவ குழம்பு நல்லாவே இருக்காது, சுத்தமாவே செஞ்சுட்டு எடுத்துட்டு வர மாட்டா. அதனால என் கடையில குழம்பு வாங்கிட்டு போ. என் கடையில குழம்பு வாங்கிட்டு போங்கக்கா, அதான்க்கா சுவையா இருக்கும். சொன்னா கேளுங்க. என்ன இவங்க 2 பேரும் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்காங்க? மாத்துக்கட்டுல உன் கடையில வாங்கி என் கடையில வாங்குனுச்சே. இதுக்கா 2 பேரும் காலையில மாத்துக்கட்டுல குழம்பு வச்சு எடுத்துட்டு போனாங்க. இவங்கள என்ன பண்றதுன்னே தெரியலச்சே. ஐயோ எம்மா, நான் யார் கடையில குழம்பு வாங்கல. உன் கடையில வாங்கினா அங்க பொல்லாப்பு, அங்க கடையில வாங்கினா இங்க பொல்லாப்பு. எனக்கு வேணவே வேணாம், நான் கிளம்புறேம்மா. 2 பேரும் நிறுத்துறீங்களா? உங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு இருக்கிறீங்க. நீங்களே உங்களுக்கு வர கஸ்டமர் எல்லாத்தையும் கெடுத்துக்கிறீங்களே. உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? என்ன இதெல்லாம் பொழப்பு? முதல்ல சொல்லுங்க. உன் கடையில வாங்காத என் கடையில வாங்கு, என் கடையில வாங்காத உன் கடையில வாங்குங்கிறீங்களே. நீங்க 2 பேரும் எந்த கடையில உட்காந்துருக்கீங்கன்னு யோசிச்சு பார்த்தீங்களா? நீங்க 2 பேரும் உட்காந்துருக்கிறது ஒரே கடை, ஒரே இடத்துல தான் உட்காந்துருக்கிறீங்க. அது எல்லாமே உங்க கடை. என்னங்க நீங்க சும்மா இருங்கங்க. இவங்க என்னென்ன பண்ணாங்க தெரியுமா? என்கிட்ட தான் கடையை ஒப்படைச்சிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன சும்மா போக வேண்டியதானே? என் கடையில குழம்பு நல்லா போகுதுன்னு இவங்க வேணும்னே மீன் குழம்பு வச்சு எடுத்துட்டு வராங்க. அப்ப நான் போட்டி போட வேணா போட மாட்டேனா? அடே, ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே இதோ இவ செய்யற குழம்பு தான் நல்லா இருக்கு, நான் செய்யற குழம்பு நல்லா இல்லாத மாதிரி பேசினாலுங்கடா. அதனாலதான் நான் போட்டி போடலான்னு வந்தேன். இன்னைக்கு இவ கடையில வியாபாரம் நல்லா போதா, என் கடையில வியாபாரம் நல்லா போதான்னு பார்த்தே ஆகணும். அதுக்காகத்தான் உட்காந்துருக்கிறேன். நீ பேசாட்டுக்கு போ. ஐயோ அம்மா, நான் சொல்றத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோமா. நீங்க 2 பேரும் இருக்கிறதுமே ஒரே கடை தான். ஒரே கடைக்குள்ள 2 பேர் இப்படி மாத்துக்கட்டுல போட்டி போட்டீங்கன்னா உங்களுக்கு யாருக்குமே லாபம் கிடைக்காது. இதே நீங்க 2 பேரும் ஒத்துமையா இருந்து இந்த 3 வகையான குழம்பு போட்டு வித்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு லாபம் வரும்னு யோசிச்சு பாருங்க. அதை விட்டுட்டு இப்படி போட்டி போட்டுட்டு இருக்கீங்க. முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த கடையில வர வருமானத்துல நீங்க 2 பேரும் தான் சாப்பிட போறீங்க. அட ஆமா ஈஸ்வரி, நம்ம 2 பேரும் போட்டி போட்டு வித்துக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்ம 2 பேரும் ஒரே கடையில தான் உட்காந்து வியாபாரம் பார்க்குறோங்கிறதே மறந்து போயிட்டோம் பாத்தியா? எப்படி லாபம் வந்தாலும் உனக்கு எனக்கு சேர்த்து தாண்டி வரப்போகுது. ஒரே மாதிரி தான் நம்ம வீட்டில் சமைச்சு சாப்பிட போறோம். அப்புறம் எதுக்கு நமக்குள்ள இந்த போட்டின்னு தெரியலையே. அடியே, போட்டி போறாமேல பாத்தியா? நம்ம கடையவே மறந்துட்டு நம்ம பெசாட்டு தன்னந்தனியா வித்துக்கிட்டு கிடக்குறோம். ஏன்டி, வர்றவர்கள் எல்லாம் கை கொப்பி சிரிச்சுட்டு போறாளுங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா? அதுதான் நானும் சொல்றேன். நீங்க 2 பேருமே கடை போட்டிருக்கீங்க. நீங்க இத்தனை வகையான குழம்பு வித்தா உங்க 2 பேத்துக்குமே லாபம் தானே. அந்த லாபத்தை எடுத்துட்டு போய் நம்ம குடும்பத்தை தான் பார்க்க போறோம். அதுக்குள்ள உங்க 2 பேத்துக்குள்ள எதுக்கு இவ்வளவு போட்டின்னு எனக்கும் தெரியல. தயவு செஞ்சு ஒன்னா வீங்க. ஒன்னா லாபம் நம்ம நல்லா சம்பாதிக்கலாம். சரியா? அத்தை மன்னிச்சிருங்க அத்தை. நான் கூட இந்த புத்தி இல்லாம நம்ம போய் சாப்பிட்டு சண்டை போட்டுட்டு கிடக்குறோம். நீங்க வைக்கிற குழம்பும் நல்லா இருக்கும், நான் வைக்கிற குழம்பும் நல்லா இருக்கும். சரியா? ஆமாண்டி ஈஸ்வரி, நான் கூட ஏதோ புத்தி கெட்டு போய் போட்டி போட்டேன். மன்னிச்சிரு. என்ன தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் போட்டி போறாம படாம உங்க வாழ்க்கையை நீங்க சந்தோஷமா வாழுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.